அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் வழவழப்பு இல்லாத ஹோட்டல் ஸ்டைலில் கொடுக்குற மாதிரி ஒரு வெண்டைக்காய் பொரியல் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். வாங்க இதை எப்படி செய்கிறதுங்கிறது சட்டுன்னு பார்த்துடலாம். இது செய்கிறதுக்கு ஒரு பேன் வச்சு ஹீட் பண்ணிக்கோங்க. பேன் வந்து கண்டிப்பாக நல்லா அகலமான பேனாக எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கோங்க. அதாவது நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் காய்கறி எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி. கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் போல் கடுகு பொரிய விட்டுருங்க. கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் போல் ஜீரகமே பொரிய விட்டுருங்க. ரெண்டுமே பொரிஞ்சு வந்த உடனே ஒரு 2 பல் போல் பூண்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை உள்ளே சேர்த்துக்கிறேன். பூண்டு நல்லா பொரிஞ்சு வந்த உடனே ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா இந்த அளவுக்கு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையுமே உள்ளே சேர்த்துட்டு நம்ம நல்லாவே வதக்கி விட்டுறலாம். வெங்காயம் வந்து ரொம்ப வதங்கி கலர் சேஞ்ச் ஆகணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை, ஓரளவுக்கு வதங்கினாலே போதும். இப்போ கூடவே 2 பச்சை மிளகாயுமே நான் வந்து உள்ளே சேர்த்துக்கிறேன். இப்போ வெங்காயம் வந்து ஓரளவுக்கு வதங்கி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வெண்டைக்காயை உள்ளே சேர்த்திடலாம். வெண்டைக்காயை வந்து நல்லா கழுவி ஒரு ட்ரையான கிளாத்தில் துடைச்சிட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணி வைங்க. இப்போ வெண்டைக்காயை உள்ளே சேர்த்திட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் எடுக்கக்கூடிய கரண்டியுமே வந்து இந்த மாதிரி கரண்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கரண்டி எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு அந்த குழ குழன்னு ஒட்டுற மாதிரி வழுவழுப்பு தன்மை உங்களுக்கு சீக்கிரமாகவே போயிடும். கண்டிப்பாக இந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். இப்போ இந்த வெண்டைக்காயில் தண்ணி எதுவுமே சேர்க்காதீங்க. இந்த மாதிரி அடிக்கடி மிக்ஸ் பண்ணி மட்டும் விடுங்க. இப்போ வெண்டைக்காய் ஓரளவுக்கு வதங்கி வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலா தூள் வந்து சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்புமே சேர்த்துக்கிறேன். அதாவது 1/2 டீஸ்பூன் போல் சேர்த்துருக்கேன். இது கூடவே காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். நீங்கள் சாம்பார் பவுடர் சேர்க்குறாங்க அதை கூட சேர்த்துக்கலாம். டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தண்ணி சேர்க்க தேவையே இல்லை. லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு அடிக்கடி இந்த மாதிரி கரண்டி யூஸ் பண்ணியே மிக்ஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு லைட்டாக பிடிக்கிற மாதிரி இருக்கும், பட் ஆனால் பிடிக்காது. உங்களுக்கு அந்த ஒட்டுற தன்மையெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு சீக்கிரமாகவே போயிடும். டோட்டலாக வந்துட்டு ஒரு 10 நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான வெண்டைக்காய் பொரியல் வந்து உங்களுக்கு ரெடி ஆகிடும். டேஸ்ட்டுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த வெண்டைக்காய் ஃப்ரை எல்லா வெரைட்டி ரைஸ் கூடமே ரொம்ப மேட்ச் ஆகும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரமலான் வந்துட்டதுனால எனக்கு ரெகுலராக வந்து வீடியோ போட முடியறதில்ல. கண்டிப்பாக சீக்கிரமாகவே வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இல்லைன்னா சின்ன சின்ன ரெசிபியெல்லாம் ஷார்ட்ஸில் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு ஈஸியான டேஸ்டியான ரெசிபியோட எல்லாருமே மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.